Hey guys, welcome back. இதுக்கு முன்னாடி நம்ம கரூரில் நம்ம தளபதியோட அந்த ஒரு மாநாடு மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் சொல்லியிருப்போம், இப்போ அந்த கரூர் தான் நேஷ்னல் நியூஸாகவே மாறி போச்சு. பிகாஸ் ஒரு 40 பேர் உயிர் இழந்திருக்காங்க அந்த கூட்ட நெரிசலில் மிதிபட்டு. அதில் ஒரு 6 குழந்தைங்க, லேடிஸு, ஜென்ஸுன்னு நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம நேற்று நைட்லேருந்து பார்க்குற மீம்ஸு, நியூஸு எல்லாம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறையா விஷயம் வித்தியாசமாக யுனிக்காக எக்கச்சக்க ட்ராமா அப்படின்னு நிறையா விஷயம் நடக்குது. இதில் நான் யாரையும் சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் பேச வரல. எனக்கு தோன்றதை நான் சொல்ல வந்திருக்கேன். யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி கரூர்லேயும் தளபதியோட அந்த ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதோட வீடியோவை பார்த்துட்டு தான் அதை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அந்த ஸ்பீச்சுக்கு நம்ம ரியாக்ஷனை போட்டோம். ஸோ அதில் பார்க்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவிலேயே, யூஸ்வலாக நடக்கிற மீட்டிங் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ஏன்னா போன வாரம் நடந்த மீட்டிங்கோட ஸ்பீச்சுக்கும் நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். அதை பார்க்கும்போது அந்த வீடியோவில் அவர் நிறையா பேசியிருந்தார். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் வீடியோனா அந்த 20 மினிட்ஸ் முழுக்க அவர் வந்தது, பேசினது, நன்றி வணக்கம் சொல்லி போகிற வரைக்கும் அதில் இருந்தது. ஃபன் பண்ணியிருந்தார், ஸ்மூத்தாக பேசியிருந்தார். பட் இது வரைக்கும் பார்த்த விஜய் ஸ்பீச்லேயே இந்த கரூர் ஸ்பீச் அது ஸ்பீச் மாதிரியே இல்லை. ஒரு 20 மினிட்ஸ் வீடியோவில் மொத்தமாக அவர் பேசினதை கூட்டி பார்த்தா ஒரு 3 மினிட்ஸ் கூட வந்திருக்காது. நிறைய இடத்துல பாஸ் பண்ணது இதை மீட்டிங்னு சொல்கிறதா இல்லைன்னா ஒரு முதலுதவி வீடியோ மாதிரி தான் இருந்தது. இந்த கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த பக்கம் திரும்பினா அங்கே ஏதோ நடக்குது. அப்போ வாட்டர் பாட்டிலாம் தூக்கி போட்டுட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஆம்புலன்ஸ் வருதுங்கிறாரு. அப்புறம் இந்த பக்கம் திருப்பி கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் 2-3 ஆம்புலன்ஸ் வருது, அதுக்கு வழி விடுங்கன்றாங்க. அப்புறம் கட் பண்ணி இந்த கூட்டத்தையும் காட்டுவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கூட்ட நெரிசல் மற்ற இடத்துல வளமைக்கு மாறாக அந்த கூட்ட நெரிசல் அங்கே எல்லாம் மோதுது. செம இதாக இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா அதில் இப்படி ஒரு 40 பேரோட உயிர் அநியாயமாக போயிட்டு, அதில் இருந்து எல்லாரும் ஆளுக்கு இதான் கிடைச்சிது சாக்கு அப்படின்னு உயிரிழந்த அந்த மக்களுக்காக வருந்துகிற கூட்டம் ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் மிச்ச பேர் எல்லாரும் இந்த சிச்சுவேஷனை எப்படி தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணலாம்னு பண்ணுற மாதிரி தான் வெளியே இருந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியுது. எப்படின்னா எக்கச்சக்க மீம்ஸு அது இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே அவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கன்னு அங்கே நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் என்னடான்னா தளபதியவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நைட்டோட நைட்டாக ஏர்போர்ட்டு போய் அங்கேருந்து சென்னை வந்திருக்காரு. அதை வீடியோ எடுத்துகிட்டு இங்கே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு நைட்டோட நைட்டாக ஓடிட்டாரு. நைட்டோட நைட்டாக அங்கே ஓடிட்டாரு பாருங்கள், இங்கே நின்று இது பண்ணலை அது பண்ணலை. ஸோ ஒரு சில பேர் அதையும் சொல்கிறாங்க, ஆமாம் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கணும். அட்லீஸ்ட் சென்னைக்கு போய் அங்கேருந்து ட்விட்டரில் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு ட்வீட்டு போடுறதுக்கு பதிலாக பொறுப்படுத்திக்கிட்டு இங்கே இருந்த அந்த ஏர்போர்ட்டில் வந்த அந்த ப்ரெஸ் பீப்புள்கிட்டையாவது நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது சொல்லியிருக்கணும், பேசியிருக்கணும் அப்படின்னு எல்லா பக்கமும் ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம டிவிகே டிஎம்கே பக்கம் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுறதும், டிஎம்கே பக்கம் டிவிகே பக்கம் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுறதும் அப்படின்னு இந்த ஃபிங்கர் பாயிண்டிங் தான் நடந்துகிட்ருக்கே தவிர நடுவில் இந்த இறந்து போன மக்களுக்காக என்ன நடக்குதுன்னு தெரியல. அதை வச்சு கேம் ப்ளே பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது பாலிட்டிக்ஸ்னா இப்படியா அப்படிங்கிற மாதிரி பயம் வருது. என்ன சார் அப்படிங்கிற மாதிரி பயம் வருது. ஒரு மீம் பார்த்தேன், தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ் அப்படின்னு ஒரு மைக்கேல் ஜாக்சனோட பாட்டு. அவங்களுக்கு நம்மளை பற்றி அக்கறை இல்லை அப்படிங்கிற அந்த பாட்டை எடுத்து போட்டு விஜயோட ஃபேஸு, நம்ம ஸ்டாலின் சாரோட ஃபேஸுன்னு எல்லாரோட ஃபேஸையும் போட்டுட்டு இனிமேலாவது மக்கள் உஷாராங்க, இவங்களுக்கு எது நடந்தாலும் யாரு மேலேயும் அக்கறை கிடையாது, ஸோ மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் தான் நீங்கள் தான் யோசிக்கணுங்கிற மாதிரி அதில் சொல்கிறாங்க. எனக்கு என்னடான்னா எல்லார்கிட்டையும் கேள்வி இருக்குது, முக்கியமாக மக்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு நான் ஒரு மக்களோட அந்த ஒரு பிரிவினையை பார்க்குறேன் இந்த விஷயத்தில்.
ஒன்றா நின்று 40 பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படுவீங்களா? நீங்கள் என்னடான்னா இந்த பழி போடுற டீமுக்கு 2ஆக பிரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிற பழிக்கு இல்லை இல்லை இல்லைன்னும் இவங்க சொல்கிற பழிக்கு இல்லை இல்லை இல்லைன்னும் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்கே 40 பேர் செத்து போயிட்டாங்க, 6 குழந்தைங்க உட்பட. அவங்க என்னடான்னா உடனே சிஎம் சார் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும், இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சமும், காயமடைஞ்சவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக 1 லட்சமும் அரசாங்கம் கொடுக்கும்னு அறிவிச்சிட்டாரு. உடனே ஒரு குரூப்பு, பார்த்தியா இதுதான் எங்கள் சிஎம் சார் 10 லட்சத்தை தூக்கி கொடுத்தாரு, பார்த்தியா அவங்க தளபதி என்ன பண்ணினார் அப்படின்னு ஒரு குரூப். இந்த பக்கம் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தளபதி வந்து 20 lakhs ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சமும், ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு 2 லட்சம்னு நினைக்கிறேன் அறிவிச்சிட்டாரு. இப்போ அந்த 2 குரூப்பும் எப்படி சண்டை போடுதுன்னா, பார்த்தியா யார் பெருசுன்னு பார்த்தியா, 20 லட்சம் கொடுத்த எங்கள் தளபதி பெருசுன்றாங்க ஒரு குரூப்பு. வந்து நீங்கள் பண்ணின தப்புக்கு ஏதோ இவங்க வேணும்னு தள்ளிவிட்ட மாதிரியும், நீங்கள் பண்ணின உங்களால் நடந்த ஒரு சம்பவத்துக்கு சிஎம் 10 லட்சம் ரூபா சொல்லியிருக்காரு, அது அமௌண்ட் பெருசாக யார் முதல்ல கொடுக்குறாங்கிறதான் பெருசுங்கிற மாதிரி சின்ன பிள்ளைதனமாக இந்த ஒரு விஷயத்தில் குரூப்பாக பிரிஞ்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இறந்தது யாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பதவியில் இருக்கிறவங்க கிடையாது. உங்களை மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் அந்த குரூப்பில், அதாவது நம்ம மக்கள் தான், சாதாரண மக்கள் தான் அந்த 40 பேரில் இருக்காங்க. அந்த 40 பேரில் ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு கட்சிக்காரரையோ காட்டுங்க பார்ப்போம். இல்லை. ஆனால் நீங்கள் உங்களோடையே இருந்து நசிப்பட்டு செத்து போன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த சாவில் போயிட்டு நீங்கள் இவங்க முதல் 10 லட்சம் கொடுத்தாங்க பாரு, பார்த்தியா 20 லட்சம் கொடுத்தாரு பாருன்னு அங்கேயும் போய் சீப்பாக பிரிஞ்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் ஒரு ஹேஷ்டேக் வேறு ட்ரெண்ட் ஆகுது, வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய். செத்து போனவங்களுக்கு யார் சார் ஸ்டாண்ட் பண்றது? அவர் மேல பழி விழுந்துடக்கூடாதுன்னு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்றீங்க. இங்க 40 உயிர் போன ஒரு பிரச்சனைக்கு அந்த இறந்து போனவங்களை பத்தி யாராவது பேசுனீங்களா? அதுக்கு யாராவது வி ஸ்டாண்ட் வித் த பப்ளிக்னு யாராவது சொல்கிறீங்களா? அடி வாங்குறது சாகுறது எல்லாமே பப்ளிக்கு. ஆனால் வி ஸ்டாண்ட் வித் சிஎம் சார், வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு அப்பையும் அவங்களுக்கு தான் அவங்களோட சப்போர்ட் போகுது. உங்களுக்கு பிடிச்சவங்களை இந்த போடுற பழியிலேருந்து எல்லாத்தையும் உடச்சி காப்பாற்றுறதுல தான் நைட்லேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாரும். ஒருத்தர் கூட இங்கே என்ன தான் நடக்குது, இந்த பொலிட்டிக்ஸ் கேம் என்ன நடக்குது அப்படிங்கிறத உட்காந்து ரியலைஸ் பண்ணிங்களா? அங்கேயும் போயிட்டு 2 டீமாக பிரிஞ்சுக்கிட்டு இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது பெருசா அது பெருசா அடிச்சு காட்டுங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்னல எனக்கு எல்லாருக்கிட்டையும் கேள்வி இருக்குன்னு, அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கட்சியில் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்கள் அங்கே போய் மீட்டிங் போடுறோம்னு சொல்கிறாங்க. வந்து பெர்மிஷன் கேட்கும்போது அந்த பெர்மிஷனில் வந்து ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பெர்மிஷன் லெட்டர் கேட்பாங்கல்ல, அதில் போட்டிருக்கு ஒரு 10,000 பேர் வருவாங்க. அவங்களுக்கும் தெரியாது இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு தெரியாது. ஆக்சுவலி தெரிஞ்சிருந்துருக்கணும். ஏன்னா இவர் வந்து பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது, இவர் வந்து மாசான ஆக்டர். ஸோ ஒரு ஆக்டர் டர்ன் பொலிட்டீஷியன், அதுவும் தளபதி மாதிரி டாப் ஆக்டர் வரும்போது வெறும் 10,000 பேர் தான் வருவாங்களாங்கிறது உங்களுக்கே ஒரு யூகம் இருந்திருக்கணும். ஸோ நீங்கள் ஏதோ 10,000 பேர்னு எழுதி கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு தெரியாதா? கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? ஆல்ரெடி எத்தனை மாநாடு நடத்தியிருப்பாங்க, எத்தனை இது நடத்தியிருப்பாங்க, எந்த இடத்துல மக்களுக்கு பாதுகாப்பான இது கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? சின்ன இடமா ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் அந்த ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்கும்ல, அந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. நம்ம சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படி விஜய் போய் ஒரு பெர்மிஷன் கேட்கும்போது வேணுமுன்னே ஒரு சின்ன ரவுண்டானாவை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், நடக்கும்போது விஜயை பிடிச்சி கொதறணும் அப்படிங்கிறதுக்காக பண்ற பிளானுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த இடத்த தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போதே அவர் இந்த வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீ அப்பவே சொன்னிய ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணாங்களா தெரியல. கடைசியில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் தப்பாக போயிடக்கூடாது. 40 பேர் போயிட்டாங்க. ஸோ பிளான் பண்ணி பண்ணாங்களா, இல்லை ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இங்கே வந்தால் தளபதி வந்தால் நடக்கும்னு ஒரு கேல்குலேஷனில் பண்ணினாங்களா தெரியாது. ஆனால் நான் திருப்பி தான் சொல்கிறேன், 40 பேர் 6 குழந்தைங்க உட்பட 40 பேர் இப்போ நம்ம கூட இல்லை. சொல்லி வச்ச மாதிரியே இப்போ எல்லாரும் தளபதியை போட்டு கொதற ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்குனாண்டா சிவனாண்டிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஏன்னா இப்போ அவரோட அந்த போன ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார், இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குன்னு. அப்போ அந்த 6 மாதத்துக்குள்ளே பெரிய பெரிய சம்பவமாக பண்ணினா தான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். இப்போ விஜயை பிடிச்சிக்கிட்டாங்க, நைட்டோட நைட்டாக எக்கச்சக்க அந்த மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் நைட்டோட நைட்டாக களத்துக்கு போயிட்டாங்க. உடனே அதுக்கு ஒரு கும்பல்
விஜய் சப்போர்ட்டர்ஸ். அது எப்படி சார் மற்ற இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் ஒரு நாள் 2 நாளைக்கு அப்புறம் அமர போவீங்க, இங்கே மட்டும் சர்ன்னு வந்திருக்கீங்க, 1/2 hour 45 minutesலேயே வந்துட்டீங்களே எப்படி அப்படிங்கிற மாதிரி விஜய் சப்போர்ட்டர்ஸ். அங்கேயும் பிரிஞ்சுட்டாங்க ரெண்டா. இப்போ விஜய்க்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படின்னு தெரியாதா, இங்கே 40 பேர் செத்தோன்னு அப்படியே சர்ன்னு சென்னைக்கு ஃப்ளைட் எடுத்து ஓடி போனார் அவங்க அண்ணன், அது மாதிரி எவ்வளோ ஸ்பீடு அவங்க அண்ணன் ஓடி போனாரோ அதே ஸ்பீடில் அவங்க அங்கேருந்து ஓடி வந்திருப்பாங்க அப்படின்னு. நான் இப்போ யோசிக்கிறேன், இங்கே என்ன நடக்குது, அவரை ட்ரால் பண்ணுற நேரமா, இவங்களை ட்ரால் பண்ணுற நேரமா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நேரமா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுற நேரமா, அதெல்லாம் நீங்கள் அப்புறம் பண்ணிக்கிங்க சார். முதல்ல இங்கே 40 பேர் இறந்ததுக்கு ஏதாவது பண்ணுவீங்களான்னு பார்த்தா உங்களுக்கு அதை விட அந்த கவர்மெண்ட் சைடில் இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு அவங்க சப்போர்ட்டர்ஸும், தளபதியை காப்பாற்றணும்னு அவங்க சப்போர்ட்டர்ஸும் அடிச்சுக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் மனவேதனையாக இருந்தது. என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு 2 மினிஸ்டர்ஸ் நினைக்கிறேன், அவங்க வந்து எனக்கு மனசில் பட்டதாக சொல்கிறேன், அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் கோச்சிக்கிட்டிங்கனாலும் எனக்கு தெரியாது, என் மனசில் பட்டதாக சொல்கிறேன். அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க 2 பேரும் அங்கே அந்த இறந்து போயிருப்பாங்களே அவங்கள பார்த்து கவலையில் அழுதுகிட்டு இருக்காங்க. வடிவேல் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஐயா ரொம்ப நேரமாக அழுகிறாரு, கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரலைங்கிற மாதிரி தான் எனக்கு வந்தது. ஸோ ஏன்னா இது வரைக்கும் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு 30 பேர் 40 பேர் சாகிறது, நெருக்கடிப்பட்டு சாகிறது இல்லை வேறு விதமாக சாகிறது வந்து இது ஃபஸ்ட் டைம் இல்லை, நிறையா வாட்டி நடந்திருக்கு. அங்கேயெல்லாம் போய் அழுதுருக்கீங்களான்னு கேட்டால் நான் இங்கேருந்து பார்த்ததில் ஒரு வீடியோ அப்படி வந்ததில்லை. ஆனால் இங்கே அவங்க வந்து அழுறாங்க. என்ன சொல்லி அழுறாங்க, நான் அப்போவே படித்து சொன்னேன் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கடான்னு. அப்போ நான் யோசித்தேன், இந்த இதை எதுக்கு இப்போ பதிய வைக்கிறாங்க வீடியோவில். ஸோ என்ன சொல்ல வர்றாங்க, இப்போ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாததுனால தான் இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்களா, என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அவங்க என்ன வீடியோ போட்டாலும் எப்படி போட்டாலும் இந்த பக்கம் விஜய் சப்போர்ட்டர்ஸ் இருந்து அவங்களையும் அப்படி ஒரு சண்டை தான் போகுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து அழுறது, சிஎம் சார் உடனே வர்றாரு, வந்து 10 lakhs அறிவிக்கிறாரு, அப்படி இப்படின்னு நிறைய நடக்குது. அந்த இன்சிடென்ட் நடந்து நைட்டோட நைட்டா சூப்பர் ஸ்டார் கமல் சார், சத்யராஜ், நடிகர் ஜீவா, இவங்க பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாரும் அந்த இரங்கல் செய்தி தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, நம்ம நண்பர் அஜித் குமார்னு ஒருத்தர் அந்த போலீஸ் கஸ்டடியில் இறந்து போனாங்க, அதை பற்றி யாரும் பேசலை. ஒரு ஆள் செத்து போனால் பேச மாட்டாங்க போல், குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 30 பேருக்கு மேலே செத்தாதான் அது ஒரு பெரிய இஷ்யூன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு நைட்டோட நைட்டா யாரும் தூங்கலை போல இருக்குது. சூப்பர் ஸ்டார்லேருந்து கமல் சார்லேருந்து சத்யராஜ் சார்லேருந்து நிறைய நடிகர்கள், நான் பேரும் மறந்துட்டேன், எல்லாம் குஷ்பு மேடம் எல்லாம் வந்து விஜயை டேக் பண்ணி விஜய்ஸ் ரேலி, அவரோட அந்த ரேலினால தான் அப்படிங்கிற மாதிரி விஜயோட ஃபோட்டோவை போட்டு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பேர் உடனே அந்த இன்சிடென்ட் நடந்து விடியறதுக்குள்ளே ஒரு 12 hours இருக்குமா, 12 hours மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் முழிச்சு அந்த ட்விட்டர்லாம் போட்டாச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவே பண்ணணும். எங்கே சார் இந்த சினிமா பிரபலங்கள்லாம் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறவங்க, இங்கே ஒருத்தர் அடிச்சே கொண்டிருக்காங்க போலீஸ் கஸ்டடியில், ஒருத்தர் குரல் கொடுக்கல. அதுவும் இதுதானே, ஒரு சில கூட்ட நெரிசலில் மிரிபட்டு செத்தா ஒரு 40 பேர் செத்தா மட்டும்தான்னு நீங்கள் இரங்கல் தெரிவிக்கிறதுக்குன்னு ஒரு ஏதாவது வரமுறை வச்சுருக்கீங்களா? அந்த அஜித்குமாருங்கிறவர் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரலையா? அப்போ எல்லாம் நீங்கள் ஒரே ஒரு சொந்த எல்லாருமே சேர்ந்து எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப் போயிட்டீங்களா, இங்கே என்ன நினச்சின்னு தெரியாத மாதிரிங்கன்னு பல கேள்வி வருது. இது எனக்கு கவர்மெண்ட் மேலே இருக்கிற கேள்வி. எதுக்கு அந்த சின்ன இடத்த கொடுத்தீங்க, உங்களுக்கு தெரியாதா? அந்த இங்கே தான் நடத்தணும், இப்படி தான் நடத்தணுங்கிறது. அப்புறம் அந்த விஜயோட ஸ்பீச்லேயே அவர் சொல்லியிருப்பாருல்ல, இப்போ போலீஸ் எல்லாம் இங்கே இருக்கீங்களா என்ன, அவங்களோட கை கட்டப்பட்டிருக்கு போல இருக்குன்னு. எதுக்கு அவர் அதை அங்கே சொல்லணும்? ஏன்னா வீடியோவில் அவர் என்னத்தை பார்த்துட்டு பேசினார்னு தெரியல, அவர் பேசினது மட்டும் தான் எங்களுக்கு கேட்டது. அவரோட மற்ற ஃபங்க்ஷன்ல எல்லாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ இந்த இதில் அவர் எதையோ பார்த்துருக்காரு, கேட்குறாரு. அப்படி அந்த அளவுக்கு ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னா எத்தனை போலீஸ் கொடுப்பீங்க? அதை 10,000 பேருன்னு அவங்க சொன்னால் சரியாக 10,000 பேருக்கு தான் போலீஸ் அனுப்புவீங்களா? அதுக்கு மேலே வந்தால் போலீஸ் அனுப்ப மாட்டீங்களா? காலையிலேருந்து மக்கள் அங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையிலேருந்து அங்கே வந்தது 10,000 பேர் இல்லைன்னு காலையிலே தெரிஞ்சு போச்சு இல்லை? அப்போ எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸு கொடுக்கலையா, என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல. இதெல்லாம் அவங்க மேலே இருக்கிற கேள்வி. எனக்கு விஜய் மேலேயே எக்கச்சக்க கேள்வி இருக்குது. ஒரு மாநாடு நடத்துனீங்கல்ல, நிறைய பெரிய ஏக்கர் லேண்டு வாடகைக்கு எடுத்து பெரிய ஸ்டேஜ் அடிச்சு, இதை விட கூட மக்கள் அங்கே வந்தாங்க.
அது மாதிரி நீங்கள் பெரிய ஸ்டேஜ் அடிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த இடத்துலையாவது ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டேஜோ அந்த மக்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம்ல. நிறையா பேர் அங்கே அப்படியே கும்பலாக இருக்காங்க, அங்கேருந்து ஒரு வேன் வந்து நிற்கிது, நீங்கள் பேசுகிறீங்க போகிறீங்க, இத்தனை வாரமாக அப்படித்தான் பண்ணுனீங்க பிரச்சனை இல்லாமல். ஆனால் இந்த இடத்துல அது தப்பாக போயிருச்சு. ஸோ அவரும் என்னதான் பண்ணுறது, அந்த ஸ்பீச்சிலே தெரியுது இல்லை, அவர் ஒரு பாயிண்ட் பேச வர்றாரு, இந்த பக்கம் திரும்பினா ஏதோ நடக்குது, என்ன அங்கே என்னென்னு அதை சால்வ் பண்ணுறாங்க, அப்புறம் அங்கே அந்த பக்கம் போனால் அது, இந்த பக்கம் போனால் இதுன்னு. பட் விஜய்க்கே தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய க்ரௌட் புல்லர்னு. நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே இவ்வளோ க்ரௌடு வருதுன்னு தெரியும். ஸோ எல்லாரும் யோசிச்சிருக்கோம். இப்போ அரசாங்கத்துக்கு மேலே எப்படி நம்ம குற்றம் சொல்கிறோமோ, இந்த இடத்த ஏன் சார் கொடுத்தீங்க, இவ்வளோ பேர் வருவாங்கன்னா சின்ன இடத்த எதுக்கு கொடுத்தீங்க, ஒரு ரவுண்டானாவை எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்குற மாதிரி இவங்கள்ட்டையும் கேட்கணும். ஏன்னா அந்த இதை ஆர்கனைஸ் பண்ணுறதே நீங்கள் தான். இப்போ தளபதி அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணும்போது மெயினாக நீங்கள் யாரோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க? தளபதியோட வேன் எப்படி வரும், தளபதி அந்த வேனுக்குள்ளேருந்து மேலே போவார், சைடெல்லாம் கம்பி அடிச்சிருங்க, ஏன்னா தளபதி அதை பிடிச்சிக்கிட்டு தான் பேசுவார், தளபதி உள்ளே தான் இருப்பார், படியேறி மேலே வருவாருன்னு தளபதிக்கு அவ்வளவு இது பண்ணி, ஓகே அவர் தான் அந்த ஷோவோட ஹைலைட், அவர் தான் மெயின் பர்சன், முக்கியமான ஆள், கட்சி தலைவர், அவ்வளவு பண்ணணும்னாலும் பார்க்க வர்ற அவ்வளோ பேரும் உயிர் தானே. ஸோ என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது. பட் அதை ஆர்கனைஸ் பண்ணுற உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். நிறைய பேர் அப்படியே கூட்டமாக சேர்றாங்க, வேன் அங்கேருந்து வருது, அவர் நின்று பேசிட்டு போகிற மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கீங்க. யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே நார்மலாக பார்க்கும்போதே தெரியுது, ஓகே இவரை பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு குரூப்பு சின்ன இடத்த கொடுக்குறதுலேருந்து அப்படி இப்படி பண்ணுறாங்கன்னா அதை டேக்கிள் பண்ணுற மாதிரி நீங்களும் ரெடியாக இருந்திருக்கணுமா இல்லையா? கடைசியில் நீங்கள் 2 பேரும் சண்டையில் 40 பேர் தான் சும்மா உயிரிழந்திருக்காங்க. ஸோ இப்போ நிறைய நியூஸ் அதுக்குள்ளே வந்துருச்சு, விஜயின் கட்சி இனிமேல் இருக்காது. எனக்கு கட்சியை கலைக்கிறாரா விஜய், முக்கியமாக கைதாகிறாரா விஜய், அதை சிஎம் கிட்டேயே கேட்டிருக்காங்க, விஜய் கைது செய்யப்படுவாரான்னு. அவர் ஏதோ ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு போல இருக்கு, அரசியல் ரீதியாக எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியாது, இன்வெஸ்டிகேஷன் போகுது பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாரும் அல்லு அர்ஜுனோட கேஸை தான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. புஷ்பா 2ல் வந்து அவர் ஒரு பெரிய ஆக்டர்னு தெரியும், அவர் ஏன் முன்னெச்சரிக்கை இல்லாமல் வந்தார் அப்படி இப்படின்ட்டு அதில் இறந்து போனவங்கனால ஒரு காலையில் அரெஸ்ட் பண்ணி ஈவினிங் விட்டாங்க. ஸோ தளபதியையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தெரியாதா, அங்கே நடந்தது ஒரு 50% அப்படின்னா இங்கே வியூஸுக்காகவும் நம்ம வீடியோவை போட்டு அந்தந்த ஹாட்டாக இருக்கும்போதே வியூஸ் அள்ளிடுவோம் சம்பாரிச்சிடுவோங்கிறதுக்காக ஒரு சில பேர் இந்த மாதிரி விஜய் கைது, கட்சியை கலைக்கிறாரா விஜய், அங்கே நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தம்ப்நெயில போட்டு இந்த பிரச்சனையை இன்னுமே வேறு மாதிரி டிவியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இதுக்குள்ளே நடக்க தான் செய்யுது. இப்போ இவங்க 2 பேர் மேலேயும் இருக்கிற கேள்வி போச்சு. நான் அடுத்தது மக்கள்கிட்டே ஒரு கேள்வி கேட்க வர்றேன். நிறையா மக்களோட அந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் நான் பார்த்தேன். அதில் எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, எரிச்சல் வந்தது என்னென்னா, ஒருத்தர் கட்சி கொடியெல்லாம் போட்டுட்டு அவரோட ஒய்ஃப் கூட வந்திருக்காங்க. ஓகே, இன்னும் தனக்கு பேரே வைக்காத பெண் குழந்தைய கையில் தூக்கிட்டு வந்திருக்காரு. அந்த க்ரௌடுக்குள்ளே வந்து நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காரு, தளபதிக்காக நான் உயிரை கொடுப்பேன், அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உயிரை கொடுத்துவிட்டு தளபதிக்கு நீங்கள் யாருன்னே தெரியாதான், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், கையில் புள்ளையை வச்சுக்கிட்டு தளபதிக்காக உயிரை கொடுப்பேன்னா என்ன தளபதிக்காக உயிரை கொடுப்பேன். இந்த மீட்டிங்க்கு நான் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்ததே, என் பிள்ளைக்கு நான் இன்னும் பேர் வைக்கலை, தளபதிகிட்ட கொடுத்து தான் பேர் வைக்கணும். நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த க்ரௌடில் எப்படி இப்போ அந்த குழந்தைய தளபதிக்கிட்ட கொடுத்து பேர் வச்சு இது என்ன மீட்டிங்னாவது தெரிஞ்சுதான் வந்தீங்களா, இல்லை தளபதி சும்மா வர்றாரு போய் பார்ப்போங்கிறதுக்காக வந்தீங்களான்னு தெரியல. குழந்தைங்களை கூட்டி வர்ற இடமா சார் இது? கட்சி மீட்டிங் மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது இல்லை, அரசியல் சம்மந்தமாக ஏதோ ஒன்று நடக்குது இல்லை. இப்போ 6 குழந்தைங்க இறந்து போயிருக்கு, இப்போ இதுக்கு யார் பதில் சொல்கிறது? அதில் இறந்து போன ஒருத்தவங்களோட சொந்தக்காரவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இறந்து போனது எங்களோட ஒரு பையன்தான், இதுக்கு நாங்கள் விஜய் சார் மேலே எங்களுக்கு ஒரு கோபம் இல்லை, அரசாங்கத்துக்கு மேலே தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம், எதுக்கு ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல, நாங்கள் நிற்கிற இடத்துல எதுக்கு போலீஸார் வரலை. நான் முதல்ல அதெல்லாம் ஓகே தான், நீங்கள் கேட்குற கேள்வி இழந்தவங்க கேள்வி கேட்குறீங்க, பட் உங்கள்கிட்ட திருப்பி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், இந்த டைமில் அந்த பையனுக்கு அரசியல் மீட்டிங் எதுக்கு? சின்ன குழந்தைங்களை எதுக்கு இங்கே கூட்டு வரீங்க? உங்களுக்கு தெரியாதா இங்கே எவ்வளோ க்ரௌடு வரும்? உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லை, தளபதியை பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரௌடு வரும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு சத்தியமாக தெரியாது.
இப்போ பாருங்கள், இப்போ சொல்லவும் முடியலை எனக்கு. இப்போ அந்த பையன் நம்ம கூட இல்லை. இந்த மக்கள் தாங்க ரொம்ப மோசமுங்க. அது அவர் தெரியும், அவர் ஒரு உங்களுக்கு எக்ஸைட் ஆகத்தான் செய்யும். இப்போ தளபதி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டு இருக்க தான் செய்யும். இப்போ தளபதி கில்லி பட டைமில் ஸ்ரீலங்கா வந்தார், நானும் தான் க்ரௌடில் போய் நின்னேன். எனக்கு தான் எக்ஸைட்மெண்ட் ஆகும். பட் இங்கே என்னடான்னா லேடிஸும் கூட போகிறீங்க. சரி, லேடிஸ் போங்க பரவாயில்ல, குழந்தைங்கள எதுக்கு சார் கூப்பிட்டு போகிறீங்க? கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு விஜய்கிட்ட கொடுன்னா என்னது? இந்த போன ஸ்பீச்சில் கூட 9 வயசு பொண்ணு ஒன்று க்ரௌடில் தொலைஞ்சி போச்சுன்னு தளபதி அனௌன்ஸ் பண்ணி தேட சொல்கிறார். இப்போ தளபதி அனௌன்ஸ் பண்ணி தேட சொல்கிறாரு, நம்ம குழந்தை காணமுன்னு சொல்லுவீங்களா? நம்ம குழந்தையோட வயசையும் பேரையும் தளபதி சொல்லிட்டாருன்னு அந்த ஒரு மிதப்பில் இருப்பீங்களானே எனக்கு டவுட்டாக இருக்குது. எதை எக்ஸைட்மெண்ட்டோட செலிப்ரேட் பண்ணுறது, எது சீரியஸு, எது விளையாட்டுங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு பேர் வந்து எல்லாரும் இப்போ தளபதியை அது அவரோட சேனல்லையே, இந்த தமிழக வெற்றி கழகம் சேனல்லையே வேறு ஆங்கிளில் இந்த வீடியோ போட போகிறாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு பெரிய பிசி சிரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுக்கணும். இந்த கையில் ஃபோனை தூக்குறது, இந்த கையில் அந்த வேனை தொடுறதுக்கு போகிறது. இப்படியே அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் எங்கே இருக்கும்? முன்னாடி வரவங்க முட்டும் போது ஆடிக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணுமா? அவர் சொல்கிறத கேட்டுட்டு வீடியோவை வீட்டில் போய் பார்க்க வேண்டியதானே? எல்லாரும் ஸ்டோரி போடணுமே, ஸ்டேட்டஸ் போடணுமே, கெத்து காட்டணும். இல்லை நாங்களும் அந்த க்ரௌடில் நின்னோம்னு. இப்போ கடைசி என்ன நினச்சின்னு பாருங்கள், தள்ளுறாங்க முன்னுக்கு முன்னாடி தள்ளுறாங்க. எல்லாரோட மெயின் எய்ம் என்ன? அவர் என்ன பேச வந்திருக்காரு, என்ன சொல்றாருன்னு கேட்கறது இல்லை. உங்களோட மெயின் எய்ம் போய் அந்த வேனை தொட்டுறணும். அவர் இவங்களை பார்த்துடணும். அவர் ஒரு லேடி அதில் அந்த ஸ்பீச் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட பஸ்ஸுக்கு முன்னாடி எல்லோ கலர் சல்வார் போட்டுக்கிட்டு யாரு மேலேயும் ஏறி அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கே ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க ஆளுங்களுக்கு மேலே ஏறி அதை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டு பி ஃப்ரேங்க், நான் யாரையும் இந்த டைமில் குறை சொல்லலை. பட் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் நிற்க வேண்டிய இடத்துல ஆடாமல் அசையாமல் சும்மா நின்று பார்த்தீங்கன்னாலே எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கும். எதுக்கு போட்டு அப்படி போய் என்ன பண்ண போறீங்க? வேனுக்குள்ள ஏறி போய் அவரை மீட் பண்ண போறீங்களா? அவ்வளோ பாடிகார்டு இருக்காங்க சுற்றி, விட்டுருவாங்களா? அப்புறம் ஒரு கொஞ்சம் சென்ஸோட நடந்துக்கங்க சார். அவரை பார்த்தா போதும், பேப்பரு, போலு, துணி, குப்பை தொட்டியே அந்த மனுஷன் தூக்கி எறிகிறீங்க எல்லாத்தையும். இப்போ எரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? மீட்டிங்க்கு போனீங்களா, பார்த்தீங்களா, வந்தீங்களான்னு இருங்க. அவரை பார்த்த மாதிரி ஆயிரும், மீட்டிங்கு போன மாதிரி ஆயிரும், யாருக்கு எந்த பாதகமும் இல்லாமல் ஆயிரும். இது நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களை இனிமேல் கூட்டிகிட்டு போய் வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூட்டி போங்க. இல்லை அப்படி தளபதியை பார்க்கணும்னா படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்து அவரே கூப்பிட்டு கோல்டு மெடல் கொடுப்பாருல்ல, அப்படி படிக்க வைங்க. இப்படி அவர் உங்கள் ஊருக்கு வர்றாரு அப்படின்னோடனே நான் திருப்பி கேட்குறேன் தெரியாமல், அவங்களுக்கு தான் ஓட்டுரிமை இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு எதுக்குங்க அரசியல் மீட்டிங்கு? எதுக்கு? கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல். அதுவும் அவர் பேர் வைக்கணுமா? பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் அந்த நம்ம ரியாக்ட் பண்ண அந்த வீடியோவில் கூட ஒரு கருப்பு சட்டை போட்ட ஒரு பையன், ஒரு கருப்பு சட்டை போட்ட சின்ன குழந்தைய அந்த வேனுக்குள்ளே கொடுக்க பார்க்குறாரு. கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? மக்கள் மேலே தான் எனக்கு நிறையா கோபம் வருது. நீங்கள் 10,000 பேரில் 1,00,000 பேர் கூட அங்கே போங்க, கொஞ்சம் கத்திட்டு மட்டும் உங்கள் எக்ஸைட்மெண்ட்டை காட்டிட்டு கொஞ்சம் நிற்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் நின்னீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, கூட வந்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குமில்ல. கத்தி கையை காட்டி அவரை பார்த்து இவ்வளவு எக்ஸைட் ஏன் சார் ஆகணும்? எதுக்கு? நடிகராக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், இவ்வளவு அட்டென்ஷன் எதுக்கு கொடுக்குறீங்க? உங்கள் லைஃப்பையும் மீறி இதில் ஒரு 1/4 பங்கு அட்டென்ஷன் உங்கள் ஃபேமிலிக்கு யாராவது கொடுத்துருப்பீங்களா? இல்லை. அவ்வளோ அட்டென்ஷன், உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் போட்டு அவரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறீங்க, ஏறுறீங்க, இறங்குறீங்க. ஒருத்தனோட தோல் மேலே ஏறி உட்காந்துருக்கேன். இல்லாட்டி இந்த கட்சி மீட்டிங்கை பார்க்கணும்னா இந்த வீட்டில் இருந்தே பார்க்கலாம். உங்களுக்கு அவர் சொல்ற அந்த பாயிண்ட்டு, அவரோட கொள்கை, அதுதான் முக்கியம். அவர் பவருக்கு வரணுங்கிறது முக்கியம், அவர் சொல்றதை கேட்கணுங்கிறது முக்கியமா இருந்தா அந்த லைவ் வீடியோ உட்காந்து பாருங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு போய் எங்கள் அண்ணனுக்கு எங்களோட சப்போர்ட்டை கொடுக்க போகிறோம்னா சப்போர்ட்டை கொடுங்க, உயிரை கொடுத்துட்டு நிற்காதீங்க. அது அவருக்கே தெரியாது. நீங்கள் அங்கே போய் நின்று அட்டெண்டன்ஸ் போட்டாலே அவருக்கு தெரியும் இவ்வளோ க்ரௌடு வந்திருக்கே அப்படின்னு. நீங்கள் அங்கே போய் அட்டெண்டன்ஸ் போட்டாலே போதும். அங்கே போய் குதிச்சு ஏறி வேனுக்கு மேலே ஏறி கூரைக்கு மேலே ஏறி உடஞ்சிட்டு கீழே விழுந்து இவ்வளவு இது எதுக்கு? அவரே உங்கள் உயிரெல்லாம் எனக்கு வேணும் தாங்கன்னு கேட்டிருக்காரு. எனக்கு அது இல்லை அவருக்காக உயிரை கொடுப்பேன். ஏன் சார் அவருக்காக நீங்கள் உயிர் கொடுக்கணும்? இப்போ 40 பேர் இறந்தீங்கல்ல, நான் விஜயை குத்தம் சொல்லலை, கவர்மெண்ட்டை குத்தம் சொல்லலை, நான் சொல்கிறேன். அவங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம்னு கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
அவங்க வேலையை பார்க்க. இப்போ இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கிறது, 16வது நாள் காரியம் செய்கிறது, அப்புறம் அது இதுன்னு அவங்களுக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. அவங்களுக்கு அதெல்லாம் அனாவசியம். நாங்கள் வந்தால் மிரிபட்டு செத்து போயிட்டீங்க, இந்தாங்க 20 லட்சம். ஸோ என்ன வேணாலும் பண்ணிவிட்டு காசை தூக்கி கொடுத்துடலாம். 20 லட்சம் 30 லட்சம் 10 லட்சம் காசை தூக்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு அடுத்தடுத்த கோல்ஸ் இருக்குது. என் ரசிகர்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன்ட்டு அவர் சாக போகிறது கிடையாது. அவருக்கு அடுத்த கோல் இருக்குது. இந்த 6 மாதத்துக்குள்ளே அடுத்த ஊருக்கு கேம்பெயின் போகணும், அதை எப்படி நடத்தணும், நம்ம எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும், அவருக்கு அவரோட கோல்ஸ் இருக்குது. இங்கே என்னடான்னா அவரை போய் ஒரு பவரில் உட்கார வைக்கிறதுக்காக நீங்கள் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டை இப்படி தான் காட்டணும்னு இல்லை சார். எலெக்ஷன் டேட்டில் போய் காட்டுங்க. அதை விட அவர் சப்போர்ட் காட்டணும். இவங்களும் இந்த தளபதின்னு இல்லை, எல்லா கட்சியும் ஒரு 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 மக்களை சந்திக்கிற ஒரு கூட்டம் நடத்தினா அவங்க வைக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் பாருங்களேன், அந்த க்ரௌடை காட்டுறதுக்கு தான் இருக்குது. ட்ரோனை பறக்க விட்டு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவருக்கு எவ்வளோ மக்கள் மாசு இருக்குது பார்த்தியா, அது இருக்குது பார்த்தியான்னு மக்களை வச்சு தான் கேம் ஆடுறீங்க எல்லா கட்சியும். இப்போ சப்போஸ் சும்மா சொல்கிறேனே, உயிருக்கு பயத்தில் இங்கே போனால் இப்படி நடந்துடும் அப்படின்ட்டு நீங்கள் கட்சி கூட்டும் போது ஒரு 15 பேர் தான் வந்திருக்காங்க. மிச்சம் எல்லாரும் வீடியோவில் உட்காந்து பார்ப்போம்னு உட்காந்து பார்த்தா உங்களுக்கு யாருக்கிட்ட என்னத்தை பேசுவீங்க? அப்போ உங்களுக்கும் க்ரௌடு வேணும். நம்ம ஓவராக ரூல்ஸ் போட்டு இது அப்படி பண்ணி என்னங்க இது போக கஷ்டமாக இருக்கும் போலன்னு யாரும் வராமல் விட்டுட்டாங்கன்னா அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. நான் எல்லா சைடையும் யோசித்து பார்க்குறேன். இவருக்கு சப்போர்ட் அவருக்கு சப்போர்ட்டு நான் வரலை. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதா இருந்தாலும் மக்கள் வேணும். மக்களை வச்சு தான் பண்ண முடியும். உங்களோட அந்த சத்தம், உங்களோட கைதட்டல், நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க. இப்போ விஜய் வந்து இந்த மாநாடு பண்ணுறது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்குன்னா அவர் ஒரு லைவ் வீடியோவிலே பேசிட்டு போயிடலாம். நேரில் வந்து பார்க்குறேன்னு அவர் சொல்கிறாரு. பட் அதுக்கான ஒரு ரியாலிட்டியை யோசிச்சு பாருங்க. அவர் நேரில் வந்து பார்க்கறதுக்கான அர்த்தம் என்ன? அவரோட எதிராளிங்க கிட்ட காட்டணும். அவர் மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா கட்சியும் அதை தான் பண்ணும். ஒரு கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னா எதுக்கு? அவங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னா இங்கேருந்து மைக்கில் கத்தி கடைசியில் இருக்கிறவங்களுக்கு அறகுறையாக கேட்டு அதெல்லாம் தேவையில்லை. எல்லாரும் ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, 8 மணிக்கு நான் லைவ் வர்றேன், நான் பேசுகிறேன், நான் சொல்கிற கருத்தை உங்கள் எல்லாருக்கும் சேரணும் அப்படின்னா கிளியர் கட் விஷுவல்ஸ், கிளியர் ஆடியோவோட லைவில் வரலாம். அவங்க நேரில் வந்து அதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்காங்க, நான் வந்து மக்களை நேரில் சந்திக்க வர்றேன். சரி, சந்திக்க வாங்க, ஆனால் ரியாலிட்டி என்ன? உண்மையை சொல்லுங்களேன். அது நீங்கள் என்ன உண்மையை சொல்லுங்கள். உண்மைக்கு மக்களை நேரில் சந்தித்து பார்க்கவா வர்றீங்க? அந்த க்ரௌடு, நான் வந்தால் இவ்வளோ க்ரௌடு சேருது, அப்போ எனக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே இருக்குங்கிறது அது அவங்களோட எதிரிங்களுக்கு காட்டுறதுக்கு தானே அந்த மக்களை கூட்டுறீங்க. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் உங்களோட ஒரு விஷயத்துக்காக மக்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அப்படித்தானே? சரி, அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தானே பொறுப்பாக அதை யூஸ் பண்ணணும். இத்தனை பேர் நம்மளை நம்பி வர்றாங்க, இவங்களை வச்சு நம்ம எனக்கு பின்னால் எவ்வளோ குரூப் இருக்குது, கூட்டம் இருக்குது பார்த்தியான்னு காட்ட போகிறோம் அப்படின்னா அவங்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. பெர்மிஷன் கொடுத்த கவர்மெண்ட்டும் சரி, இந்த ஒரு ஸ்பீச்சை, இந்த ஒரு ரேலியை ஆர்கனைஸ் பண்ணின ஆர்கனைசர்ஸும் சரி, நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க, அது என்ன இதுக்கு மேலே என்ன சார் பொறுப்பு எடுக்கணும்? அதான் 20 லட்சம் கொடுக்குறாங்கல்ல, 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஒன்று நடந்து 20 லட்சம் கொடுத்துட்டு அவர் பாட்டில் அப்படியே போயிருந்தால் அப்போ தெரிஞ்சிருக்கும். அப்போ சொல்லுவீங்க, இப்போ 20 லட்சம் இல்லை, நீங்கள் 20 கோடி கொடுத்தாலும் போனது தானே, இழப்பு அவங்களுக்கு தானே. இது எனக்கு என்னென்னா, இதை யூஸ் பண்ணி தளபதியை டார்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு குரூப்பும், இதெல்லாம் டிஎம்கேவோட ட்ராமா, இது அவங்க தான் எதிர்கட்சியோட சதி, தளபதியோட மாசை குறைக்கணும் அதை குறைக்கணுங்கிறதுக்கான டிஎம்கே செய்கிற சதின்னு உங்களுக்குள்ளே சண்டை, உங்களுக்குள்ளே ட்விஸ்ட் ஆகிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆஹா, நம்ம வேணாம், நான் இப்போ அதை சொல்லுவேன், சொன்னால் உடனே வருவீங்க, நீ இந்தியாவே கிடையாது, நீ ஸ்ரீலங்காவில் வந்து இதை பற்றி பேசுகிற அதை பற்றின்னு. ஸோ எனக்கு தெரியலை, அது என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியலை. போங்க, உங்கள் தலைவருக்கோ உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் யாருக்கோ கட்சியிலேருந்து யார் வந்தாலும், நான் தளபதின்னு சொல்லலை, மற்ற கட்சி எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்கள் சப்போர்ட்டை காட்டணுமா 10,000 பேரில் 1,00,000 பேர் கூட போங்க. உங்களுக்குன்னு மூளை இருக்குமில்ல, அதை கலட்டி வீட்டில் வச்சுட்டு போகாமல் அதை எடுத்து மாட்டிக்கிட்டு மூளையோடு போயிட்டு நின்று கைதட்டுங்க, கத்துங்க, நில்லுங்க. ஏன் சார் இந்த வேனை தொடணும், தளபதியை தொடணும், அவரை பிக்கணும், அவரை சட்டையை பிக்கணும்னு அப்படி போய் என்ன பண்ண போகிறீங்க? அவரும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே. எதுக்கு அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு ஒரு பொலிட்டீஷியன் மேலே, ஒரு ஆக்டர் மேலே? எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஒரு இது? உண்மையிலே அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கான வேலைகளை பார்க்கலாம். இல்லை, நாங்கள் எங்கள் ஹீரோவை பார்க்குறதுக்கு எங்கள் குழந்தைய கூட்டி வந்தோம்னு ஒரு அம்மா சொல்லிச்சு, எனக்கெல்லாம் கடுப்பாச்சு. அந்த பையன் அவங்க ஹீரோவை பார்க்கணும்னா வீட்டில் அவங்க அப்பாவை காட்டுங்க,
இதாண்டா ஹீரோ, இந்த வீட்டிலே தான் குத்துக்கிழமை உட்காந்துருக்கான் பார்த்துக்க அப்படின்னு கூட்டு வந்து க்ரௌடில் அவனை நசிச்சு. இப்போ அடுத்த சாட்டர்டே தளபதி இப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியல, வேறு எதுவும் பிளான் போடுவாங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க இனி அவர் வரமாட்டார், தளபதி இஸ் டவுன்ஃபால் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், தளபதியோட ரைசிங்கும் தேவையில்லை, டவுன்ஃபாலும் தேவையில்லை, மற்ற கட்சியோட அதுவும் தேவையில்லை, இதுவும் எதுவும் தேவையில்லை. மக்களை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க சார். இந்த 6 மாதத்துக்குள்ளே பயமாக இருக்குது, அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுவாங்களோ, என்னென்ன அவரை நம்ம இது பண்ணுறதுக்கு இவங்கள பண்ணுவோம், இதை பண்ணுறதுக்கு அதை பண்ணுவோன்னு என்னென்ன பிளான் பண்ணி இன்னும் என்னென்ன நடக்குமோன்னு பயமாக இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட தான் சொல்லணும், உங்களை வச்சு விளையாடுறதுக்கு யாராக இருந்தாலும் உங்களை வச்சு விளையாடுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க சார். உங்களுக்கு இவர் ஜெயிக்கணும்னு மனசில் இருக்கா, எலெக்ஷன் ஒன்று நடத்துவாங்கல்ல, அங்கே போய் உங்கள் அந்த ஒரு விரல் புரட்சியை காட்டுங்க, அங்கே உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. இங்கே போய் நின்று கத்தி 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 நசிப்பட்டு உயிரை கொடுத்து தான் சப்போர்ட்டை காட்டணும்னு இல்லை. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் தளபதியும் யோசிக்கணும். நம்ம வந்து பொலிட்டீஷியன் மட்டும் இல்லை, மாசான ஆக்டர் டர்ன் பொலிட்டீஷியன். ஸோ நம்ம போனால் இவ்வளவு க்ரௌடு வருது, இவ்வளவு கொமோஷன் வருதுன்னா அடுத்த வாரம் நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்கள். என்ன உங்கள் மேலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்களும் அவங்க எதிர்கட்சியை சதி அப்படின்ட்டு எஸ்கேப் ஆக முடியாது, 20 லட்சத்தை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆக முடியாது, எஸ்கேப் ஆகக்கூடாது. நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். வீட்டுக்கு போயிட்டு ட்வீட் போடுறதெல்லாம் சரி வராது சார். களத்தில் இறங்கியாச்சு இல்லை, களத்தில் இறங்கி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தெரியுதுல்ல, நம்மளை சுற்றி இப்படி பண்ணுறாங்க, அந்த சின்ன இடத்த எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு அந்த ட்ரெப்பில் போய் விழாமல் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். உங்களை பார்க்குறதுக்கு தான் அங்கே வர்றாங்க. வந்தவங்க கூட, உயிரிழந்தவங்களோட சொந்தக்காரவங்க கூட உங்கள் மேலே யாரும் தப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் அங்கே வந்திருக்கிறது. ஸோ அவங்களுக்காக வேண்டியாவது தன் குடும்பத்தில் ஒருத்தங்க இறந்தும் எங்களுக்கு விஜயண்ணா மேலே கோபம் கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. முக்கியமாக மக்கள். உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு தளபதியும் வரப்போகிறதில்ல, மற்ற தளபதியும் வரப்போகிறது, எந்த கட்சியும் வரப்போகிறதில்ல. உங்கள் உயிரை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். மற்றது நீங்கள் போனாலும் என்ன செஞ்சாலும் அது வேறு. சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ஒரு நடிகர் வந்திருக்காரு, அவரை பார்க்க போய் கூட்டத்தில் நசிபட்டு செத்து போனாங்கிற வரலாறு எப்படி இருக்கும்? ஃப்யூச்சரில் அப்படி சொல்ல முடியுமா? ஸோ அந்த உயிர் அதுக்கு மதிப்பு கொடுத்தாலாவது கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு கௌரவத்தோடு இருங்க சார். உங்கள் சப்போர்ட்டை வேறு மாதிரி கூட காட்டலாம். இப்படி போய் ரோட்டில் இருந்து கத்தி தான் காட்டணும்னு இல்லை. நான் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் அன்னைக்கு உங்கள் பவரை போய் காட்டுங்க. அதை விட ஒரு பெரிய கிஃப்டாக கொடுத்துட முடியும். என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போ இதுக்கு கூட நிறைய பேர் திட்ட வருவீங்க. ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த இடத்துல ட்விஸ்டாக இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தளபதிக்கும் கவர்மெண்ட்டுக்குமே அந்த நிலைமைனா என்னையெல்லாம் விட்டா வைப்பீங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. எனக்கு தோன்றதை நான் சொல்லிட்டேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.